வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு 1.5 மணி நேரம் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோடுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. போட்டு ஒரு 1.5 மணி நேரம் அவரோட யூடியூப் சேனலில் வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய பின்னணி என்னெல்லாம் மனசில் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தமிழில் தான் இருந்தது. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் அந்த ஸ்பீச்சில் அந்த பாட்காஸ்ட்டில் 1.5 மணி நேரம் பாட்காஸ்ட்டில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள்னு என்ன சொன்னாங்க, இந்த ஹைலைட்ஸு, அப்புறம் என்னுடைய தாட்ஸ் அதை ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் பாட்காஸ்ட் அப்படின்னோடனே ஏதோ இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தருங்களோட உட்காந்து பேச போகிறான்னு நினச்சேன். அப்படி இல்லாமல் இது ஒரு மோனோலாகாக தான் இருந்தது. அவர் மட்டுமே தான் பேசினார், எதுவும் கேள்விகள் இல்லை. ஸோ அது ஒரு மாதிரியாக, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறமா 5ஆம் தேதியுமே மோனோலாகாக தான் இருந்தது. ஸோ இதுவும் மோனோலாகாக தான் இருந்தது, ஆனால் லென்த்தியாக இருந்தது. அதில் முக்கியமான விஷயம் நான் ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 50 லட்சம் பேர் எப்போ வீதி லீடர்ஸில் சேர்றாங்களோ அப்போ தான் அது பொலிட்டிக்கலாக மாறப்போகுதுங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க, ஒரு சிக்னல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் நாட் ஹரியிங் திங்ஸ். அது முதல் விஷயம். இன்னொன்று எனக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதாவது என்னென்னு சொன்னால், கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், 50 லட்சம் பேர் வரட்டும், அதுக்கப்புறமா அரசியல் போகிறதுக்கான தகுதி அப்போ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லிட்டாரு, நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே நான் மேனிபுலேட் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஆசிட்டிஸ் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு யாருமே மெம்பர் சேரலைன்னா அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். அதனால் எப்போது 50 லட்சம் வருமோ வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேலை பண்ணுவோம், மெம்பர்ஸ் சேர்த்துட்டே இருப்போம். அப்போது அது ஒரு முதல் கிளியர் ஹிண்ட்டு. அது முதல் விஷயம். இன்னொன்று மிகப்பெரிய ஃபெசிலிட்டி ஒன்று பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கார் கோயம்புத்தூரில், அப்துல் கலாமுடைய சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் என்ன நினச்சதுன்னா, அந்த பேரில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, ஒரு பெரிய ஃபெசிலிட்டிங்கிறாங்க. ஃபெசிலிட்டினா ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம், ஒரு கிளாஸ் ரூம்ஸ்லாம் வச்சு ஒரு அமைப்பு மாதிரி வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒன்று வேணும். அரசாங்கத்துலேருந்தே அதை பண்ணாத நல்லது தான். பட் பண்ணாமலை அவர்கள் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் பேரில் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி பண்ண போகிறோம், சூப்பர் ஹை குவாலிட்டியாக பண்ண போகிறோம், நிறையா டூல்ஸ் எல்லாமே இருக்க போது, அங்கே தான் ட்ரைனிங் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு லாங் விஷன், பெரிய விஷனோட தான் இந்த ஃபெசிலிட்டி வரப்போகுதுன்றாங்க. அது 2வது ஹைலைட்டு. 3வது அண்ணாமலை அவர்கள் ஜாஸ்தி விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதாக இல்லை, சுவாரஸ்யமாக இருந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜென்சிகளுக்கு, ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு, சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்டில் தோப்பில் இருந்து பேசுறதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் அதில் அறிமுகம் இருக்கிறவங்களுக்கு, பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, நார்மலாக தான் இருந்தது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நம்ம இப்போ எடுக்க போகிற பாலிடிக்ஸ் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னே அண்ணாமலை நான் சொன்னார். அஃப்கோர்ஸ் அந்த பாசிட்டிவ் பாலிடிக்ஸுங்கிறதுக்கு ஒன்றும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஸ்டில் நம்ம சேனல் பேர், நம்மளும் அதான பிளான், ஆசை. அதாவது பாசிட்டிவாக இருக்கணும் பாலிடிக்ஸ், ரொம்ப நெகட்டிவிட்டியோடு இருக்க பாலிடிக்ஸுங்கும் போது அண்ணாமலை நான் இந்த மாதிரி பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். நான் பாலிடிக்ஸில் இருக்கும்போது 90% நேரம் டிஃபென்ஸ்லேயே போயிடுது. அவன் கொத்த சொல்கிறான், இவன் கொத்த சொல்கிறான், இது தப்பு இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதே எனக்கு பாதி நேரம் போயிடுது, 90% ஆஃப் தி டைம் போயிடுதுங்கிறாரு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம ப்ரோக்ரெசிவாக எதுவுமே அரசியல் பண்ணலையோன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கும்போது இந்த 4 மாதம் ஃபெலோஷிப்பில் ரொம்ப யோசனை பண்ணேன் அப்படிங்கிறாரு. நேச்சுரலி ஒரு கேள்வி வரும், என்ன பண்ணுறோம், என்ன கரெக்டாக தான் பண்ணுறோமான்ற கேள்வி வந்துகிட்டே தான் இருக்குது எல்லாத்துக்குமே. சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம கரெக்டான பாதையில் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அடிக்கடி நம்ம கரெக்டாக போகிறோமான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அதனால் இப்போ நம்ம யாரும் எதிரி கிடையாது, நம்ம ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, எதுவும் பண்ணியாது, யாரையும் நம்ம எதிர்க்க போகிறதில்ல. பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி அது மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டுரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேங்கிறாரு. ஆனால் இந்த ஸ்பீச்சில், இந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு கிளியர் ரோட் மேப்போ ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல சுத்தமாக. ஓவராலாக இதுக்கு முன்னாடி என்ன ஒரு தாட் இருந்ததோ அதே தாட் தான். இப்போ இந்த வீடியோக்கு முன் வீடியோக்கு பின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வீடியோக்கு முன்னுக்கும் வீடியோக்கு பின்னுக்கும் இப்போ நான் சொல்ல இந்த 4 பாயிண்ட் தான் புது பாயிண்ட்ஸ். அது 50 லட்சம் பேர் வந்ததுக்கப்புறமா அரசியல் பற்றி பேசுவோங்கிறது ஒன்று, பொறுமையாக பண்ணுவோங்கிறது ஒன்று, அந்த சென்டர் ஃபார் எத்திக்ஸில் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி, இதெல்லாம் தான் புதுசே ஒழிய மற்றபடி வீதி லீடர்ஸை பற்றின ஒரு புது தகவல் எனக்கு கிடைக்கல. மேபி யங்ஸ்டர்ஸ் யார் அண்ணாமலை என்ன புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு விவசாய குடும்பமா, இவங்க வீட்டில் ஆடு மாடுலாம் வளர்க்குறாங்க. ஏன்னா அவர் ஜல்லிக்கட்டு மாடு போய் அறிமுகப்படுத்தி வச்சார், அவர் வீட்டில் இருக்கிற கடாவை அறிமுகப்படுத்தினார், அவருடைய தோட்டம், ஆர்கானிக் ஃபார்மிங் அவர் செஞ்ச வேலைகள், இதெல்லாம் நிறைய அறிமுகப்படுத்தினார். அண்ணாமலை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னு சொன்னால், இந்த மாதிரி இதெல்லாம் இவர் பேசிட்டு இருந்த எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். க்ளோஸாக வாட்ச் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெரிய தகவல்கள் எதுவும் இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. வீதி லீடர்ஸ் ஒரு என்ஜிஓ மாதிரியா, இல்லாட்டி இது ஆன்மீக அரசியல் மாதிரி, இது சேவை அரசியலா அப்படிங்கிற மாதிரி எனக்கு குழப்பமாக தான் இருந்தது. மேபி ஒன்று மட்டும் தெரியுது, என்ன தெரியுதுன்னா, அவர் நிதானமாக வேறு ஏதோ தான் பிளான் பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது. ஹீ இஸ் நாட் பிளானிங் ஃபார் ஜஸ்ட் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதில் குழப்பமே வேண்டாம். சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. அது எப்படி வரப்போகுது, எப்படி ஷேப் எடுக்க போகுது, எப்படி அது வெற்றிகரமாக போகுதுங்கெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன்.
ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு வார் பண்ண போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, ட்ரக்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று சப்ளையர், இன்னொன்று கன்சியூமர். சப்ளையரை எதுவுமே நம்ம தடுக்க முடியாது. ஒரு கெட்டவன் நீங்கள் பிடிச்சிங்க, இன்னொரு கெட்டவன் உருவாயிட்டே தான் இருப்பான். டிமாண்ட் சைடில் தான், கன்சியூமர் சைடில் தான் நம்ம அவேர்னஸை கூட்டி அவங்கள சாப்பிட விடாமல் பண்ணணும், ட்ரக் கன்சியூம் பண்ணாமல் பண்ணணும். அதுக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாக பெருசாக நடக்க போகுதுங்கிறது தெரியுது. ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில், ஒரு பெரிய அளவில் ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டி நடக்க போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த பெரிய ஸ்கேலில் நடக்க போகிற ஒரு என்ஜிஓவை, அதாவது ஒரு சேவா ஆர்கனைசேஷனை அரசியலுக்கு மாற்றுறதுக்கான திட்டம், இந்த மாதிரி தான் வந்து இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் அதுதான். ஏன்னா லோக்கல் பாடியில் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்கிற மாதிரி தெரியுது. அண்ணாமலை என்னன்னே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தாருன்னா, இப்போ நம்ம ஜூனில் இருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இதுக்குள்ளே நம்மளுக்கு 50 லட்சம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா 50 லட்சம் 4 months 5 months வரலாம். 2027 அறிவிக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா. இன்னொரு 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார், ஆச்சரியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 70,000 பேர் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கு, போட்டியிட போகிறதுக்கு ஆர்வம் காட்டியிருந்தாங்கன்ற அந்த 18 lakhs ரெஜிஸ்ட்ரேஷனில். அந்த 70,000ல் 10,000 பேர் ஏற்கனவே போட்டி போட்டவங்க. ஸோ மீதி இருக்கிற 60,000 பேர் ஃபஸ்ட் டைம் போல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களெலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி பண்ணணும் அப்படின்னா. அந்த 22 minutes என்ன பேசணும், அதே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தார். இது வந்து என்னுடைய தாட்ஸ். இந்த இதிலேருந்து ஒன் லைனில் சொல்லணுன்னா கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கிறேன். அதை என்ன எதிர்பார்க்கலாங்கிறத பற்றி எனக்கு தெளிவான ஐடியா கிடைக்கல. உங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்துச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபேட்டர் சந்திக்கிறேன். வணக்கம்.